வெல்கம் டு கொல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி மார்க் படத்தின் திரையரங்கம். இந்த திரைப்படம் எப்படி இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இந்த திரைப்படத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, மக்கள் இந்த திரைப்படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க, நம்ம இந்த திரைப்படத்தை பற்றி என்ன சொல்ல போகிறோம். இந்த திரைப்படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி கொல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். திரைப்படத்தில் கிச்சா சுதீப், நவீன் சந்திரா, குரு சோமசுந்தரம், விக்ராந்த், யோகி பாபு, அருள்தாஸ் மற்றும் பல இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு சத்யஜோதி ஃபிலிம்ஸ். இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் விஜய் கார்த்திகையா. இந்த படத்தோட கதைன்னு சொன்னால் 18 குழந்தைங்களை வந்து கடத்திடுறாங்க. அந்த குழந்தைங்களை யார் கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்க அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிக்கிறது தான் கதாநாயகன் கிச்சா சுதீப் வராரு. அதாவது கதாநாயகன் கிச்சா சுதீப் வந்தாலும் அவர் ஒரு சஸ்பெண்டு ஆன ஒரு போலீஸ் அதிகாரி. ஆனால் இருந்தாலும் அவரோட கதாபாத்திரத்தை எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, யாருக்குமே அடங்க மாட்டார். ஏகப்பட்ட என்கவுண்டர். அவர் போலீஸ் அதிகாரி வராருன்னா, சுதீப் வராருனாவே அப்படியே எல்லாம் ஒவ்வொருத்தர் போலீஸ்காரங்க ரவுண்டிங்களும் அப்படியே மிரளுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் வச்சுருக்காங்க. அவர் தான் இந்த குழந்தைங்களை யார் கடத்துறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க வராங்க. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் 50 நிமிஷம் கூட ஓடுதுன்னு சொல்லலாம். அந்த திரைப்படம் அப்படி பெரிய படம். இந்த திரைப்படத்தில் அந்தளவுக்கு நீளமாக சொல்லியிருக்காங்க படத்தை பற்றி. இந்த திரைப்படத்தில் இவர் எதனால் இந்த குழந்தைங்களை கடத்தினாங்க, அது காரணம் இந்த படத்தில் இது முழு கதையும் இது தான். ஆனால் இந்த படத்தில் ப்ளஸ்ஸு மைனஸ் பார்க்கலாமாங்க. ஏன்னா முதல்ல ப்ளஸ்ஸை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் மைனஸ் பார்ப்போம். ப்ளஸ்ஸுன்னா இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த திரைப்படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இல்லைன்னா இந்த திரைப்படமே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்பீக்கர் நல்லாவே இருக்குது. முக்கியமாக இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் ஃபைட்டிங் பயங்கரம். சண்டை பயிற்சி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃபைட்டுங்களும் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. ஃபைட்டை பார்த்தே அந்தளவுக்கு திணறுவாங்க. அவரை அடித்து தூக்கி தலையில் போட்டு மண்ணில் காலை வச்சு நசுக்கிற சீன்லாம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் ஓப்பனிங் சீன்ஸ் அவர் சாங்கில் தான் அறிமுகம் வராது. அந்த சாங்கை நம்ம காட்டும்போது நமக்கு இந்த திரைப்படத்தை நான் தனிப்பட்டவங்களே இந்த திரைப்படம் பார்க்கும்போது லியோ படத்தோட ஓப்பனிங் சாங் மாதிரி நமக்கு அந்த ஃபீலிங் இருந்தது. ஆமாம், அந்த திரைப்படம் மாதிரி தான் அந்த பாட்டோட இது இருந்தது. அதாவது நான் பார்க்கும்போது என்னோட கருத்து தான், நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த திரைப்படத்தில் அப்படி தான். இந்த திரைப்படத்தோட கதை, இந்த கதை ஒரு பக்கம் ஓடுது. இன்னொரு பக்கம் என்ன கதை ஓடுது, நவீன் சந்திரா அவரோட பேரை கேட்டாவே அதிருவாங்க. போலீஸ்காரங்களாம் நின்ன இடத்துலேருந்தே பாத்ரூம் போயிடுவாங்க. அந்த மாதிரி அவர் அந்தளவுக்கு ஒரு பெரிய ரவுடி. அவரோட தம்பி தான் விக்ராந்த். ஆனால் அவர் யாரோ ஒரு பொண்ணு கூட ஓடிடுறாரு. என் தம்பி என்னை கூப்பிட்டு ஆகணும், பொண்ணு ஷோக்காக ஓடினாலே அந்த பொண்ணையும் சேர்த்து வெட்டணும், ஆனால் என் தம்பி உயிரோடு வேணும்னு சொல்லிட்டு துடிக்கிறாரு. ஆனால் இந்த குழந்தையை கடத்துறதுக்கு உண்டான சரியான காரணத்தை இந்த திரைப்படத்தை சொல்லலை, மைனஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா மெயினுவே இந்த திரைப்படத்தை 18 குழந்தைங்களை கடத்துகிறாங்க, சின்ன பசங்க. அந்த குழந்தையை கடத்துறதுக்கு காரணம் என்ன, யார் கடத்துறாங்க, எதுக்காக காரணம் தெரியணும். அந்த காரணத்தை சரியான முறையில் நமக்கு பதிவு பண்ணலன்னு சொல்லலாம். ரைட்டிங் பேப்பர் ஒர்க்கில் அது கொஞ்சம் வீக்கு. மற்றபடி இந்த திரைப்படத்தில் கதைன்னு சொன்னால் எவ்வளோ கதை இருக்குது. ஒவ்வொரு கதையாக போகுது. ஆதி கேசவன் கதாபாத்திரம் சிஎம் ஆகியே தீரணும் அப்படின்னு நினைப்பார். ஆதிகேசவன் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம ஏடிஎம்கே முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவை தாக்கி எடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போனவங்க லோகநாகி அம்மா கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் துடிச்சு நிற்பாங்க. அந்த துடிக்கிற டைமில் நான் தான் முதலமைச்சர் ஆகுன்னு சொல்லிட்டு நீங்கள் சைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் இந்த திரைப்படத்தில் இருக்குது. அந்த அவர் முதலமைச்சர் பதவியில் உட்காரணும்னு ஒரு ஆசைக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் ஆகிற முதலமைச்சரை சாவடிக்கிறதே அந்த ஆதிகேசவன் கேரக்டர் தான்.
இந்த மாதிரி சீக்வன்ஸை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவை தாக்கி எடுத்த மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நடந்திருக்குமோ அப்படின்னு திரைப்படத்தில் காட்டின மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க பெட்டில் படுத்துனுக்காங்க. அவங்க பெட்டில் படுத்துனுக்கும் போது அந்த சமயத்தில் நான் தான் முதலமைச்சர் ஆகணும், அவள் வேலை ஏடப்பாடி தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் இதாக நினச்சிட்டாரா, இல்லை பன்னீர்செல்வம் 2 பேருக்கிட்ட இந்த அம்மாவை குடும்ப பண்ணி வாங்கினாங்களா, யார் இது பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி நான் சொல்லலை, இந்த படத்தை தாக்கி எடுத்திருக்காங்க. இது என் வாயிலேருந்து வரலை, இந்த திரைப்படத்தில் அப்படி தான் காட்டியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் போய் பார்த்துக்கங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லட்சத்தில் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மாவை தாக்கி தான் எடுத்திருக்காங்க இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் அதிகமாக விரும்புகிறவங்க இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். ஆனால் என்ன ஒன்று, படம் கொஞ்சம் லெந்த கம்பெனிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா வேகமாக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் நிறைய இடத்துல கொஞ்சம் ஏதோ லேக் இருந்து சொதப்புற மாதிரி இருக்குது இந்த திரைப்படம். ரொம்பலாம் இல்லை, சொதப்புற படம் வந்த கதை தான், வராத கதை. இந்த கதை இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்குது, இருக்கிற கதையை வந்த கதையே அப்படியே மாற்றி வேறு மாதிரி அமைச்சு திரைக்கதையில் ஸ்க்ரீன் பேயில் நமக்கு ஒரு படத்தை லைக் பண்ணுற மாதிரி உட்காந்து ஸ்க்ரீனில் அழகான முறையில் ப்ரெசென்ட் பண்ணிக்காரு டைரக்டர். ஓகேங்களா, நல்லா இருக்குது. ஹீரோ நல்லா பண்ணிக்காரு. யோகி பாபு கதாபாத்திரம் நல்லா இருக்குது. குரு சோமசுந்தரம் அவரோட கதாபாத்திரம் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படத்தில் சண்டை பயிற்சி, சினிமா ஃபோட்டோகிராஃபர், பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னா இந்த திரைப்படமே இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம்.